இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எத்தனை நாள் பொறுமையா இருக்கிறது? எனக்கு 1008 செலவு இருக்குல்ல, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். பிரச்சனை பெருசாகிட்டே போகுது. இதுக்கு மேல தாமதிச்சோன்னா இந்த குடும்பத்துல இருக்கிற சந்தோஷம் எல்லாம் மொத்தமா அழிஞ்சிரும். இதை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும். என்னடா எங்க போற? டேய் கார்த்தி, நான் ஒரு உண்மையை சொல்லணும்டா. அது நான் கத்தி சொல்லணும். கத்தி சொல்ல போறியா? ஆமாண்டா, அப்பதான் என் மனசு சந்தோஷமா இருக்கும். சரி, கத்தி சொல்லு. என்னது அங்க போறியா? சத்தம் போறாது என்ன? யாரா இருக்காங்க? இத நான் ஊருக்கே சொல்ல போறேன். நான் அப்பாவா போறேன்டா. கத்தி சொல்றா, ஊரே கேக்கட்டும். கத்தி சொல்லு. கத்தி சொல்றேன். இப்ப நான் அப்பா போறேன். கதை அப்படி போகுதா? எப்படி? இல்ல, உங்க அண்ணன் என்ன பண்ணாங்கன்னு தெரியாத உங்க அண்ணி அதான் செத்து போன பாண்டியனோட தங்கச்சி இப்ப 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா? அடேங்க அப்பா, குடும்பமே பயங்கர சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. அந்த சந்தோஷம் உங்க முகத்திலேயே தெரியுது சார். அவர் அப்பான்னா நீங்க சித்தப்பாவா? வேண்டாம், பிரச்சனை பண்ணாம போயிடு. நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு உன்கிட்ட சொல்றேன். ஏன் சார், இப்ப நான் உள்ள போய் உங்க அண்ணி கிட்ட சொன்னா உங்க அண்ணி என்ன செய்வாங்கன்னு தெரியல. நான் தான் பணம் தர்றேன்னு சொல்லிட்டேன்லடா. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத, அப்புறம் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. என்ன சார் பண்ணுவீங்க? கொன்றுவீங்களா? எல்லாம் சேஃப்டியோட தான் வந்திருக்கோம். நான் முழுசா வீடு போய் சேரலைன்னா ஏதோ ஒரு வகையில உங்க அன்னிக்கு தகவல் போய் சேர்ந்துரும். இப்போ உங்க குடுமி, சாரி, உங்க மொத்த குடும்பத்தோட குடுமியே இப்ப என் கையில இருக்கு. ஒழுங்கா நான் சொல்றத செய் சார். அப்புறம் கட்டுக்கட்டா கரன்சியை ரெடி பண்ணிட்டு கால் பண்ணுங்க, நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். சரி, நான் வரட்டா?